ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. இன்றைக்கி குளிச்சிட்டேன். இது ஹீட்டரில் போட்டு தான் குளிச்சிட்டேன். கொஞ்சம் மாத்திரையெல்லாம் போட்டு குளிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீட்ரூட்டு, கேரட்டு உருளைக்கிழங்கு 2 மசாலா எப்படி போடுறது பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன் சட்டியில். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை நறுக்குன்னு அதை தூக்கி போடுறேன். கேரட்டு உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு காட்டுறேன். சமையலுக்கு அரைக்கிறேன். இது சாம்பாருக்கு உள்ள மிளகாத்தூள் அதே போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2. இது கொஞ்சம் தண்ணி வேகிறதுக்கு தண்ணி வேணும்ல, அதனால தண்ணி ஊற்றிருக்கேன். அது என்ன குழம்பு அங்கே கத்திரிக்காய் புளிக்குழம்பு இன்னைக்கு. அதை கத்திரிக்காய் புளி உப்பு போட்டேன் போதுமான. நல்லா இருக்கு. கொஞ்சம் வேணும் உப்பு போட்டுருவேன். இது உப்பு இல்லை உப்புக்கு பிறந்தவன் உப்பு போட்டாச்சு. இது ரப்பர் போட்டு இது போட்டுடலாம். வேகணும், நல்லா வேகட்டும். இது புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கேரட் உருளைக்கிழங்கு மசாலா, புதினா துவையல். மதியம் இதான் லஞ்ச். கேரட் குழம்பு. கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணால் போடுவோம். மஞ்சத்தூள் இல்லை. அவுக்கும் போது காட்டுவோமா? வந்துருச்சு. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அது ரெண்டுமே ஹார்டானது தானே மேம்? அதை எப்படி மம்மி மசாலா போடுறாங்க? கேரட்டும் உருளைக்கிழங்கு சீக்கிரம் வந்துடும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அது பார்க்கறதுக்கு தான் இதுவாக இருக்கே தவிர வேகிறது சீக்கிரம் வந்துடும் உருளைக்கிழங்கு. கேரட் தான் கொஞ்சம் லேட்டாகும். ஈக்கிலவெல்லாம் வேகாது. கேரட் கொஞ்சம் லேட்டாகும். செஞ்சாச்சு. மசாலா இந்த ஆயிடுச்சு. இதில் வேறு எதுவும் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா டேஸ்ட்டுக்கு? டேஸ்ட்டுக்கெல்லாம் என்னத்தை ஆட் பண்ணுறது? இதுவே சூப்பராக தான் இருக்கும். தயிர் சாதத்துக்கலாம் இதுவே சூப்பராக தான் இருக்கும். இது கிண்ணத்தில் வலிச்சு வச்சாரு. ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்து கையை இந்த சட்டியில் விளக்குனதில் வேறு என்ன நீ கிளிப்ப எல்லாம் சொல்கிறேன். இந்த பாரு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி.